இந்த வெயில் காலத்தில் நான் வச்ச செடி எல்லாம் போர்ஸில் எந்த லட்சணத்தில் காஞ்சிட்ருக்கு அப்படின்னு போய் பார்க்கலான்னு வெளியே போய் பார்த்தேன். சர்ப்ரைசிங்லி சூப்பராக பூத்துருந்தது. ஆனால் அப்படியே சேர் கடியில் ஒரு குளவி கூடு இருந்தது. இந்த குளவிங்க சுற்றுறதுனால பசங்க யாருமே வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க, வெளியும் போய் விளையாட மாட்டேங்கிறாங்க. சரி, இது என்ன மாதிரியான குளவின்னு தெரிஞ்சுக்கிட்டா இதை எப்படி எராடிகேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? அதனால் இதை வச்சுக்கிட்டு அப்படியே கூகுளில் பிக்சரை வச்சு சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்தா ஈஸியாக ரிசல்ட் வந்துடுச்சு. ஆனால் கிட்ட போகவே கொஞ்சம் பயமாக இருந்தது. இதுக்கு பேர் வந்து யூரோப்பியன் பேப்பர் வாஸ்ப். யூரோப்பியன் பேப்பர் வாஸ்ப்னோடனே இந்த குளவியெல்லாம் வந்து பேப்பரை சாப்பிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாதீங்க. இல்லை இது பார்க்குறதுக்கு பேப்பர் மாதிரி இருக்கே அதனால் இந்த பேர் வச்சுருக்குவாங்களா அப்படின்னும் தெரியல. எதுக்கோ இந்த குளவிக்கு வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கூகுளில் அப்படியே காப்பி பண்ணி சர்ச் பண்ணேன் இன் தமிழ் அதுக்கு பேர் என்ன அப்படின்ட்டு. தமிழ்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. தமிழில் வந்து இதுக்கு ஐரோப்பிய காகித குளவிகள். ஐரோப்பிய காகித குளவிகள். சரி, அவங்ககிட்ட முன்னாடி சொன்னபடி இதுக்கு ஏன் ஐரோப்பிய காகித குளவிகள் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இந்த யூரோப்பியன் பேப்பர் வாஸ்ப் பேப்பரை சாப்பிட்டு அதனால் வச்சு நெஸ்ட்டு கூடு கட்டும். அதனால தான் இவங்களுக்கு அந்த பேர். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இதே மாதிரி இன்னொரு ஃபன் ஃபேக்டோடு உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். பாய்.